நம்முடைய அண்ணன் டிடிவி அவர்களை பார்த்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்றார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் டிடிவி அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் என்ன? 16 ஆண்டுகளா உங்களோட இருக்காங்க, இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனா 16 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் என்னன்னாங்க ஐயா, சில நேரத்துல ராமன் காட்டை விட்டு போய்த்தாங்க ஐயா ஆகணும், வேற வழி இல்லை, காட்டை விட்டு போய்த்தான் ஆகணும். ஆனா சில நேரத்தில் அதே ராமன் திரும்ப வந்துதான் ஆகும். இன்னைக்கு ராமபெருமானை போல வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களம். காரணம், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, தேனியிலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். காரணம், எந்த காரணத்திற்கும் டிடிவி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிய அதிமுகவினுடைய தலைவர்களும் திமுகவும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம். தொண்டர்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா, உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேங்க, சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றணும். ஐயா, 2019 இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க. எதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏன்னா 2019 திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாட்டில். அதனால்தான் எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. 2021 நமக்கு தெரியும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகள், அதனால்தான் உறுதியாக திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் தெளிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் ஐயா, அது ரொம்ப முக்கியம். யாரை எதிர்த்து நிற்கின்றார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அசுரனை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ண முடியும். 1000 கோடியா பண்ணலாம், 2000 கோடியா பண்ணலாம், 3000 கோடியா பண்ணலாம். நான் சொல்லிங்க, பிடிஆர் என்ன சொன்னாரு, 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. அதுல ஒரு 3000 கோடி கொண்டு வந்து தேனியில கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை எல்லோருக்குமான ஆட்சி, அனைவரையும் கூடி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் தேர்தலில் நிக்கிறாங்க. இப்ப டிடிவி எதுக்கு நிக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும், ஜெயிப்பாரு, பார்லிமெண்ட் போவாரு, மோடி ஐயாவிட்ட நேரடியா தொலைபேசியில பேசுவாரு, எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசுவாங்க. தேனிக்கு எது வேண்டும் என்றாலும் கூட ஒரு தொலைபேசியில கொண்டு வந்துருவாங்க. அதிமுகவை பார்த்தா நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா,
மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க, நாங்க வலியுறுத்துறதுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா, மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க, நாங்கள் வலியுறுத்துவதற்காக நிற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னா, மோடி அவங்க 400 வாங்கக்கூடாது தடுப்பதற்காக நிக்கிறோம். எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ இந்தி கூட்டணியினுடைய தலைவர்கள் எங்கேயாச்சும் சொல்றாங்களா நாங்க ஜெயிப்போம்னு? எங்கேயுமே ஜெயிக்கங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியும் சொல்வது மோடி 400 வாங்குவதை தடுப்பதற்காக நிற்கிறோம். இது ஒரு குழப்பங்களா? மோடி ஐயா 400 வாங்க கூடாதாமா, மோடி ஐயா 398 வாங்கிட்டாரா நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படிமா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய இந்தி கூட்டணி மோடி அவர்கள் 400 வாங்க கூடாது என்பதற்காக களத்திலே ஒரு கட்சி, இன்னொரு கட்சி யாராச்சும் ஜெயிப்பாங்க நாம் வலியுறுத்தலாம் என்பதற்காக ஒரு கட்சி. அடுத்த 6 நாட்கள் எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணுங்க ஐயா, எல்லார்த்தையும் பார்க்கணுங்க ஐயா, எல்லா மக்கள்கிட்ட சென்று அன்பாக சென்று குக்கருக்கு ஓட்டு கேட்கணும் ஐயா. இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்படியே பிரஷர் இருக்குதுங்க ஐயா. என்ன பிரஷருங்க ஐயா? ஊழல் பிரஷர், குடும்ப ஆட்சி பிரஷர், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த பிரஷர். அண்ணனுடைய பிரஷர் குக்கர் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் பண்ண போதுங்க ஐயா. அதனால் தேனியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரஷரை ரிலீஸ் செய்யக்கூடிய பிரஷர் குக்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு டிடிவி அண்ணன் அவர்கள் தேனியிலே நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். நாம் எல்லோரும் கூட கடுமையாக அவருக்காக பாடுபட வேண்டும். அதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மேடையில சேலத்துல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாங்க. மோடி ஐயா அவர்கள் நம்ம டிடிவி அண்ணனை பார்த்தோன்னே என்ன கேட்டாங்கன்னா, என்ன டிடிவி அண்ணா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்களே அப்படின்னாரு. பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். அப்ப டிடிவி அண்ணா சொன்னாங்க, இல்லைங்க சார், இன்னைக்கு நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம். உங்கள் தலைமையிலான அரசு மறுபடியும் அமைய வேண்டும். தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட வேண்டும். அதற்காக நானும் களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கு. நியாயமா நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் எப்பவுமே நின்னது கிடையாதுங்க ஐயா. ஒரு முறை நின்ன ஜெயிச்ச மக்களுக்கு சேவை பண்ண, அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மாநில அரசியல் இருக்கேன். இதை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, நான் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு, அதனால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். ஐயா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் சில நேரத்துல தன்னை தாண்டி தொண்டர்களுக்காக மக்களுக்காக களத்துக்கு வரும் பொழுது அவர்களோடு நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். ஐயா, நாம் அடுத்த 6 நாட்கள் உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும். உயிரை கொடுத்து, நம்முடைய உயிரை கொடுத்து இங்கே குக்கரை நாம ஜெயிக்க வைக்கணுங்க. அண்ணன் இந்த அலையன்ஸ் அமைவதற்கு, இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் டிடிவி அவர்கள். அதை பத்தி நாங்க சொல்ல விரும்புறோம். டிடிவி அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தான். என்னுடைய ஆதரவு மோடி அவர்களுக்கு. நான் எங்கேயும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில நான் கையில் இருந்து கொடுத்து பழக்கப்பட்டவன், எடுத்து பழக்கப்பட்டவன் கிடையாது என்று சொன்னான். அதனால இந்த அலையன்ஸ்ல, இந்த கூட்டணியில இவ்வளவு சீட்டு கொடுங்க, அவ்வளவு சீட்டு கொடுங்கன்னு நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன். இங்கே உங்களுக்கு தெரியும், தேனியில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய புதல்வன் இங்க எம்பியா இருந்தாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இல்ல அண்ணன் டிடிவி அவங்க நிக்கட்டும், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா டிடிவி அண்ணன் நின்னா தான் சரியா இருக்கும். எல்லோருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னாங்க, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்லங்க. ஏதோ தேர்தலுக்கு முன்னாடி இணைஞ்சாங்க, தேர்தலுக்கு பின்னாடி அடுத்தடுத்த வேலை பார்க்க போவாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கூட்டணி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி 2026 அரசியல் மாற்றம் வருவரை இந்த கூட்டணி ஓய போவதில்லை. எதுக்கு அரசியல் மாற்றம் வரணுங்க? தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக, தாய்மார்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக, தாய்மார்களுக்கு மத்திய அரசு மாநில அரசினுடைய எல்லா திட்டங்களும் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் களத்தில் இருக்கணும், கடுமையாக பாடுபட வேண்டும். மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதையெல்லாம் நீங்கள்